வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 6 மே திங்கக்கிழமை. போன வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு 11K லாஸ் வந்துச்சு. அதுக்காக நம்ம வந்து சில பொசிஷன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா 21,800 புட் ஆப்ஷன், 21,500 புட் ஆப்ஷன், அப்புறம் 21,200 எல்லாமே மே மந்தோடது. அது காலையில் மார்க்கெட்டு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனோடனே இமீடியட்டாக அதெல்லாம் புக் பண்ணியாச்சு. அதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 ப்ராஃபிட் கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தோடனே விக்ஸை கவனிக்காமல் சில பொசிஷன் எடுத்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 22,200 இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸை தாண்டி போய் ஹிட் பண்ணிச்சு. அது எப்படின்னா, நம்ம 32க்கு 33க்கு எடுத்திருந்தேன், ப்ளஸ் 43க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அதை தாண்டி அது 47க்கு தான் போய் ட்ரேட் ஆனிச்சு. அதில் ஒரு ஜம்ப் வந்துருச்சு. எப்போதுமே அது மாதிரி சில சமயங்களில் நடக்கும். பெரிய கேண்டில் வந்து விழுகும்போது அது மாதிரி நடக்கும். ஸோ அது நடந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது விக்ஸ் வந்து இன்றைக்கி 16ல் இருக்குது. ஸோ விக்ஸ் 16ல் இருக்கும்போது இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பொசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து எல்லாத்தையுமே எக்ஸிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மொத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6,218 ருபீஸு. இதுதான் இன்றைக்கி ட்ரேட் அப்டேட்டு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் இந்த ட்ரேட் எடுக்க முடியுதா அப்படின்ட்டு, எப்படி இருக்குது மார்க்கெட்டுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.